துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. துலாம் ராசி நீதி நேர்மை இது ரெண்டை வச்சு தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுடைய குணநலம் அப்படிங்கிறதே எல்லாருக்கிட்டையும் தன்மையாக பழகக்கூடியவங்க. மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா தாங்கி கொள்ள முடியாத ஒரு அளவுக்கு இலகுன மனசுக்கு சொந்தக்காரவங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. துளி கூட ஈகோ இல்லாதவங்க. அகம்பாவம் ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாது. எவ்வளவு ஒரு உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிறது பாருங்களேன். இப்போ சொன்ன ஒவ்வொரு குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் இருந்தால் கூட அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லா குணாதிசயமும் ஒருத்தக்கிட்டே இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க பாருங்கள். ஆனால் அந்த நல்லவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. சதா நேரமும் பிக்கல் புடுங்கல் அப்படிங்கிற ஒரு ஆளுங்கள் அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சரி, ஓகே. இவங்க இந்த பாசத்துக்கு அடிமைப்படுறதுனால யார் மனசுக்கும் நோகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லாருக்குமே இவங்கன்னா ஒரு கேவலம் அப்படிங்கிறது இருக்கும். இது இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்காரமும் எல்லார் மத்தியிலையும் இருக்குங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஆமாம்ப்பா, நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் துலாம் நினைக்கிறது என்னவோ நான் கடவுளை நம்புகிறேன். அதே மாதிரி தெய்வம் மட்டும்தான் எனக்கு தோணை. ஸோ கண்டிப்பாக என்னை இதே கஷ்டத்தில் கடவுள் வச்சுருக்க மாட்டார். நான் நாளைக்கு நல்லா இருப்பேன். இப்படி யோசித்து அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறத பழக்கப்பட்டவங்க தான் துலாம் ராசிக்காரவங்க. அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க. அதாவது தனிமரமாக நிற்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு மே மாதம் 31க்குள்ளே முடிவுக்கு வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பெருசாக பாதிச்சிட்ருக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் என்ன? 100% உண்மைங்க. துலாம் ராசிக்காரவங்க எல்லாமே மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களாக ஒரு சில விஷயங்கள் இருக்க போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நல்லதுன்னு சொல்கிறல்லப்பா, நிஜமாக அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகுது, எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க இல்லைங்களா? காரணம் 3 கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது. அதாவது யோகம்தான். என்ன யோகம் அப்படிங்கிறது தெரியுங்களா? திரிகிரக ராஜயோகம். அதுவும் புதன் பகவானுடைய ஒரு வீட்டில் இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மிதுனம் ராசியில் இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த 50 வருஷம் கழித்து திரும்ப மிதுனம் ராசியில் இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை முழுவதுமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தூக்கி கொடுக்க போகுது. இந்த சக்தி வாய்ந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தெம்பு
இல்லாதவனுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. அப்படி யார் அந்த 3 பேர்? மிதுனம் ராசி அப்படிங்கிறது புதன் பகவானுடைய வீடு. அவர் யார் அப்படின்னா நவகிரகங்களுடைய இளவரசர். அவர் கூட குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், அதே போல் நவகிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவதன் காரணமாக இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிறைய வாய்ப்புகள், அதே போல் நல்லதொரு வெற்றிகளை, நல்லதொரு நிதி நிலைமைகளை கொடுக்கும். இந்ததொரு சேர்க்கையினால் உங்களுக்கு நல்லது நடக்க தான் போகுது. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது துலாம் ராசி சரிங்களா, நல்லதொரு பேச்சு சாதுரியம், நுண்ணறிவு, தன்னை தேடி வந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம், அது மட்டும் இல்லாமல் தூக்கி கொடுக்கறதுல வல்லவர்களாக இருப்பாங்க, வள்ளல்களாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன முடிய போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் பல விஷயங்கள் உங்களை ஒதுக்கி வச்சவங்க, நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து இப்போது மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாருமே உங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறத கொடுத்து உங்கள்கிட்ட உதவி அப்படிங்கிறது கேட்டு கெஞ்சி நிற்க போகிறாங்க. உங்களை இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு முதல் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா பணம் பிரச்சனை. வராது அப்படி சொல்லிட்டு நினச்ச பணம் கூட கைக்கு வரக்கூடிய ஒரு அளவுக்கு தனம் தானியம் அப்படிங்கிறது விருத்தி ஆகுது. அதே மாதிரி அடுத்த பிரச்சனை, எல்லாருக்கிட்டையும் மனக்கசப்பு அப்படிங்கிறது இருந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தந்தைக்கிட்ட, அதாவது தந்தையாருடன் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நீங்குது. தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருது. 4வது பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா, வேலை நிமித்தமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சிருந்தவங்க இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புங்கிறது இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேர்வதற்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. இல்லை கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சிட்டோம், ஒய்ஃபை மட்டும் பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்படி சொல்லக்கூடியவங்களை திரும்ப சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக 5வது பிரச்சனை, அது என்ன அப்படின்னா, எவனே தெரியாதவங்க நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். யாருன்னே தெரியாத எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறேன். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நமக்கு எதிராகவே வேலை பார்க்கக்கூடிய இந்த நேரம், இந்த காலம் அப்படிங்கிறது அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது. உங்களை எதிரியாக நினச்சவங்க எல்லாமே அடங்கி போவாங்க. உங்கள்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக 6வது பிரச்சனை, அதாவது துலாம் ராசிக்காரவங்க ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படி சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்னா சொந்தமாக தொழிலில் வந்துட்டு பெருசாக ஒரு வளர்ச்சி இல்லாமல் கீழே இருக்கிறீங்க, எதை தொட்டாலும் நஷ்டமாக போகுது. அதே மாதிரி சொந்தமாக வீடு வாசல் அப்படிங்கிறது இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதுல கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படிங்கலாம் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. அதே போல் இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழிலையும் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இதை அடுத்து 7வது பிரச்சனை, அதாவது துலாம் ராசி உங்களுக்கோ அல்லது ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ தள்ளி போய்கிட்டே இருந்த அந்த திருமணம் சுப காரியங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையப்போகுது. அதே போல் புதுசாக வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இது 2த்தையும் செய்வதற்கான ஒரு கடன் தொகை எங்கேயாவது கேட்டிருந்தாக்க அந்த கடனும் கிடைக்கும். இல்லை வீடு சம்மந்தமாகவோ இல்லை ஏதாவது சொத்துக்கள் சம்மந்தமாகவோ அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக மாறும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக 8வது பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது உடலில் இருந்துக்கிட்டே இருக்கிறது. கை கால் வலிக்கிறது, தலை வலிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்து எல்லா வலியுமே இத்தனை நாளாக அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. சோர்வாக இருந்திருப்பீங்க. இனி சோர்வு நீங்கி உற்சாகமாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய தோற்ற பொலிவுங்கிறது கூட போகுது. தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்கி பணம் கையில் பொருள போகுது. வருங்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு பணம் கையில் புரள போகுது. குடும்பத்திலையும் கலகலப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே பணம் விட்டு பேச போகிறீங்க. சொத்து சேர்வை சொருக்கி இருக்குது. எதிர்பாராத பண வரவு இருக்குது. பல பேர் துலாம் ராசியை சேர்ந்தவங்க நகை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போகிறீங்க. செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த கடினமான நிலை அப்படிங்கிறது மாறுது. இது மட்டுமா,
வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்தால் கூட அந்த பிள்ளை பேர் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் வந்து சேருங்க. வட்டிக்கு வாங்கி கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றியை கொடுக்கும். வண்டி வாகன வசதிகள் பெருகுது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. இப்படி சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நிலைக்க போகுது. ஏன் அப்படின்னா இப்போது நாம் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது அந்த ஒரு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருடைய சேர்க்கை சூரியன், புதன், குரு. இதில் ஒருத்தவங்க நமக்கு வலுவாக இருந்தால் கூட, சூரியன் நமக்கு வலுவாக இருந்தால் அரசாங்க காரியம், அதிகாரமிக்க தோரணை, நினச்சது எல்லாமே ஒரு மாதிரி. அரசியலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதை வந்துட்டு நீங்கள் ஆசிரியர் இல்லை அதை தாண்டி எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அதிகாரமாக நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களுக்கு கீழே தான் 8 பேருடைய தலைமை அப்படிங்கிறதுமே இயங்கும். இவருடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அவர் கூட புதன் புத்தி வந்துட்டால் போதும், எந்த ஒரு எங்கே வேணாலும் புகுந்து எப்படிலாம் வந்துடலாம் இல்லைங்களா. இவர் உங்களுடைய அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க. குரு ஒட்டு மொத்தமாக மனிதனுடைய வாழ்க்கை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துக்குமே வழி கொடுக்கறது இவர் தான். தீர்மானம், பிள்ளை பாக்கியம், வருமானம், சொத்து, வேலை, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இவர் பார்த்துப்பார். அப்போது 3 கிரகங்களும் ஒன்று சேரும்போது எந்த அளவுக்கு பலமான ஒரு பலம் உங்களுக்கு கூடும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா. ஸோ இதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போது திடீர் நிதி நன்மைகளை இந்ததொரு யோகம் கொடுக்கும். தொழிலில் நல்லதொரு லாபத்தை பெறுவீங்க. எப்பேற்பட்ட சவால்களையும் புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை கொண்டிருக்க போகிறீங்க. வியாபாரிகள் நல்லதொரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமானத்துக்கான ஒரு ஆதாரங்கள் அப்படிங்கிறது திறக்கப்படும். நிதிநிலை வலுவாக இருக்கும். குடும்பத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் சரி அமைதிக்கும் சரி குறையே இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க போகிறீங்க. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய ஒரு மதிப்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது போயிட்டு வருவீங்க. சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வீட்டில் அடைச்சல் புடைச்சல் எல்லாமே சரியாகும். திருமணம், சீமந்தம், காதுகுத்து, பால் காய்ச்சறது, இப்படி அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு காலகட்டத்தை தொடங்கினா நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில் மாட்டிருக்கு, சொந்த பந்தத்திலேயோ இல்லை நட்புகள் கிட்ட கொடுத்தோ ஏதோ ஒரு தொழிலில் போட்டோ மாட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வருமானத்தில் உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ, பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை சிறப்பாக திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள் முழு ஆதரவு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஏதாவது தொழிலையோ இல்லை ஏதாவது பங்கு சந்தையிலையோ அதுவும் இல்லை அப்படின்னா முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா பணம் வந்துட்டு உங்களுக்கு பணத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். நல்லதொரு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதோட இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்பான ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ற மாதிரியே அடுத்தடுத்து என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்குது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே போல் வழக்கு சாதகமாக முடியும். புதுசாக நகை வாங்குவீங்க. பிள்ளைகளோட இருந்த மனக்கசப்புகள் விலகுது. உறவுக்காரவங்க தேடி வருவாங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வருது. பிள்ளைகள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களில் வேலைக்காக போவாங்க. தாய் வழியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படிங்கிறது மாதிரியும் தாய் வழி சொத்து இதையும் தாண்டி பெரியதொரு பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றிலையுமே ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். புரியுதுங்களா. அடுத்ததாக பார்க்க போனோம் அப்படின்னா அரசு சார்பில் விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு திறமைக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு அயல்நாட்டில் வேலை கிடைக்கும். அதே போல் எதிர்பார்த்த ஒரு சலுகை கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நல்லதொரு சந்தர்ப்பத்தை இந்த திரிகிரக யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மட்டும் துலாம் ராசிக்காரவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி உயர்வுக்கு போகக்கூடியவங்களும் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியுமே யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு நீங்களே கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையுமே அனுபவிக்க போகிறீங்க. சரி, ஓகே. அடடா, கேட்கவே ரொம்ப திருப்தியாக இருக்கே.
அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கள்ல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொதுவான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பை கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை சாற்றி வழிபாடு அப்படிங்கிறது செய்ய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது மேலோங்குங்க. அடுத்ததாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அனுபவித்து வழிபாடு செய்ய மன தைரியம் அப்படிங்கிறது கூடும், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும், உடல் வலிமை அப்படிங்கிறது கூடும், மனமும் உறுதிப்படும். ஸோ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது உண்டாகும் இல்லைங்களா. அடுத்ததாக வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை அப்படிங்கிறது செய்து நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி இதோட மஞ்சள் நிற கொண்டை கடலையை நைவேத்தியமாக குரு பகவானுக்கு படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க கோடி புண்ணியங்களும் உங்கள் பக்கம் திரும்பும். சரிங்களா. கோடான கோடி நன்மைகளாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அடுத்தடுத்த நல்லதொரு காரியங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அனுதினமும் சூரிய பகவானை துலாம் ராசி வழிபாடு அப்படிங்கிறது செய்யும். சரிங்களா. அதே போல் கண் கண்ட தெய்வமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நிரந்தரமாக கொடுக்குங்க. சரி, ஓகே. தவறாமல் இந்த 3 தெய்வங்களையும் வழிபாடு செய்ய 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 உங்களை எதிர்க்கிறதுக்கு அந்த தெய்வமே நினச்சா கூட சரிங்க, முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிலைத்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதும் நிலைத்த ஒரு பெயர் புகழை பெற்று நீண்ட ஒரு ஆயுள் பலத்தோட வாழமாக வாழ போகிறீங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கும். சரிங்களா. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம்.